கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 14:1. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்காக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! நமக்கு ஆண்டவர் இறங்குவாராம், நம்மை தெரிந்து கொள்ளுவாராம், நம்மை தாபரிக்க பண்ணுவாராம். நம்மை எந்த இடத்திலே நாம் தாழ்த்தப்பட்டு போனோமோ அந்த இடத்துல நம்மளை உயர்த்துவாராம். ஹல்லேலூயா! நம்மை விட்டு போனவர்கள் மறுபடியும் நமக்குள் எழும்புகிற ஆசீர்வாதங்களை கண்டு, மேன்மைகளை கண்டு ஓடி வருவார்களாம். ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் அன்போடு நம்மை வாழ்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதிருங்கள் தேவ பிள்ளையே, நிச்சயமே இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் பட்டுப்போன மரமாக, கெட்டுப்போன மரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை மறுபடியும் செழிக்க நீங்கள் தங்கும் ஊரிலே, வாழும் தேசத்திலே உங்களை நிலைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய ஜனத்திற்கு தேவன் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கும் இடத்திலே ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை இறக்குவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரம்புவதற்காக ஸ்தோத்திரம். விட்டு போன ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.